ஹலோ ஆல். ஆலியா தன்னோட கல்யாணத்துக்கு ஒரு சில கண்டிஷன்ஸோட ஓகே சொன்ன அந்த நேரத்துல இந்த விஷப்பாம்பு ஷடாஹட் தூரத்துல இருந்து அவரை ஷூட் பண்ணிடுறா. பட் இது ஆலியா பாக்கல. அதுக்கு முன்னாடி அவ மயங்கி விழுந்துடுறா. ஜிஹானுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. பக்கத்துல போய் ஏமா இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவ கேக்குறது அவ செத்துட்டாளா அப்படின்னு தான் கேட்பா. இவன் கடுப்பாய் முதல்ல அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இவன் நேரம் ஆலியாவை தூக்கிட்டு போய் அவனோட ஆபீஸ் ரூம்ல லோக்கல் டாக்டர் வச்சு பாக்குறான். பட் இது ஆபரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போய் முடியுது. அதனால ஜியானோட லவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட டீன். அவர் நினைச்சா இதை பண்ண முடியும். அதனால அவகிட்ட இந்த மாதிரி ஆலியாக்கு குண்டடி பட்டுருச்சு, அவளை எப்படியாவது காப்பாத்தணும், ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுன்னு கேட்பான். பட் அவ இல்ல முடியாது, அவளுக்கு என்ன ஆனா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிடுவா. பட் ஜிகான் என்ன சொல்லுவான் அப்படின்னா அவளை சுட்டது நான் தான் அப்படின்னு சொல்லுவா. இது வந்து ரொம்பவே இல்லீகல். இது தெரிஞ்சா அவளோட ஒர்க்குக்கே பெரிய ஆபத்து. ஹாஸ்பிட்டல் கூட இழுத்து முடிவாங்க. பட் ஜிகான் இதுல சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அவ அந்த ஆபரேஷனை சேஃபா பண்றதுக்கு எல்லா ஏற்பாடு பண்றா. ஆபரேஷனும் ரொம்ப சேஃபா முடியுது. முடிஞ்சதுமே அவளுக்கு தேங்க் பண்ணிட்டு இவங்க நேரா ஆலியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துல ஆலியா கண்முழிக்கிறா. தன்னை யாரு சுட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நீ பாக்கலையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது இல்ல நான் பாக்கல அப்படின்னு சொல்வா. எனக்கும் தெரியல, நானும் தேடிட்டு தான் இருக்கேன். நீ விழுந்ததுமே நான் உன்னதான் பார்த்தேன், யார் சுட்டாங்கன்னு நான் கவனிக்கல அப்படின்றான். அவ அடுத்து கேட்கறது அவளோட குழந்தையான டென்னிஸ் பத்தி தான். அவன் வெளியே இருக்கான்னு சொன்னதுமே அவனை போய் பாக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவா. பட் அவளால முடியாது. ஆலியானால ஜிகான் சொல்றதை நம்ப முடியல. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆபரேஷன் நடந்திருக்கு, தான் ஏன் ஹாஸ்பிட்டல் இல்ல, அண்ட் யாரும் ஷூட் பண்ணிருக்காங்க, யாருன்னே தெரியலன்னா ஏன் போலீஸ்ட சொல்ல அப்படிங்கறது எல்லாமே ஆலியாவுக்கு ரொம்பவே டவுட்டா இருக்கு. அவளோட குழந்தைய பார்த்து அவ ஆறுதல் ஆயிட்டு இருக்கா. அந்த நேரத்துல இந்த விஷப்பாம்பு அவளே வந்து நான் தான் உன்னை ஷூட் பண்ணேன், உனக்கு என் மேல பயம் இருக்கணும், இந்த வீடு உனக்கு சொந்தமானது கிடையாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு இங்கிருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி பேசுவா. இவ பேசுறதுல கடுப்பான ஆலியா நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போறது இல்ல, கல்யாணத்துக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, சீக்கிரமா இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறா. கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் நல்லபடியா நடந்து முடிய கல்யாணமும் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் மனசே இல்லாம மனக்குளத்துல வந்து நிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜிகானோட லவர் கூட இருக்கா கண்ணீரோட. ரெண்டு பேரும் மேரேஜ் ஓகே சொல்லி சைன் போட்ட அந்த பேப்பர்ஸை எல்லாத்துக்கு முன்னாடியே டொப்புன்னு டேபிள் மேல தூக்கி வீசுறா. இந்த கல்யாணத்துல அவளுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கறது அங்க இருக்க எல்லாருக்குமே தெளிவா புரியற மாதிரி நடந்துக்கிறா. அவங்க அம்மா வந்து ரெண்டு பேர்த்துக்கும் ரிங்ஸ் போட்டு விட கல்யாண சடங்கு எல்லாம் முடிஞ்சு அவங்க அம்மா ஒரு ஸ்பீச் கொடுக்குறா. அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவன் சிக்னல் பண்ணாலும் அவ கமன் இருக்காம ஆலியா அல்பர்ட் இருந்தோம், ஜிஹான் அல்பர்ட் இருந்தோம், சீக்கிரமா எதிர்காலத்துல நான் ஒரு பேர குழந்தைய எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை கேட்கிற அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.